நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் முன்னாள் உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பொது நோக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட தங்கள் நிலம் அதற்கு பயன்படுத்தப்படாமல் அப்படியே விடப்பட்டிருந்த காரணத்தால் அதை மீண்டும் தங்களுக்கே வழங்க கோரி லலிதாம்பாள் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செயல்படுத்தப்படாததை தொடர்ந்து அன்சுல் மிஸ்ரா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதால் IAS அதிகாரி அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். 3 வாரங்களில் இழப்பீடு வழங்கவில்லை என்றால் மேலும் 10 நாட்களுக்கு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்றும் நீதிபதி வேல்முருகன் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகள் கடமையை செய்ய தவறுவதால் மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை பல வழக்குகளில் உள்ளது. அரசு ஊழியர்கள் உயரதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, அரசியல் சட்டத்திற்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். குறித்த காலத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று கூறி அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார்.